வாய் விதத்திலே விதத்திலே விலை மதியாத முத்துக்களுண்டு. தினம்தோறும் நீ அம்முத்துக்களை பார். உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் மாறுவாய். உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் மாறுவாய். கர்த்தருடைய பெரிய கிருபையினால இந்த முத்துக்களை நம்ம பார்க்கிறதுக்கு நம்ம கண்களை திறந்து தந்த தேவனுக்கு நன்றி. இப்போதும் பேதுரு அப்போஸ்தலன் நமக்கு என்னென்ன சத்தியங்கள், என்னென்ன முத்துக்களை அவர் மூலமா எழுதி வச்சுட்டு போனதை படிப்பதற்குள்ள பெரிய ஒரு சிலாக்கியத்தை தேவன் நமக்கு தந்தார். இன்னைக்கு நம்ம 3வது நாள்ல இருக்கிறோம். 3வது அதிகாரத்தை நம்ம பார்க்க போறோம். முதல் அதிகாரத்துல பார்த்தத ஒரு செகண்ட் நம்ம யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கடந்து போவோம். பேதுரு அப்போஸ்தலன் அவருடைய பார்வை, இந்த போட்டோல இருக்கிற பார்வையை பார்க்கும்போது ஹெவன்லி லுக், மேல் நோக்கி பார்க்கிறாரு. நம்ம எண்ணங்களும் நம்முடைய சிந்தனைகளும் மேல் நோக்கி இருக்கணும்னு சொல்றதுக்காக தான் அவர் இந்த நிருபத்தை கடைசியா அவருடைய ஃபேர்வெல் ஸ்பீச்சா எழுதி முடிச்சுட்டு நமக்கு தந்துட்டு போயிருக்காரு. ஸோ அடுத்தது நம்ம அவருடைய இதுல என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம். இதெல்லாம் நம்ம பார்த்த ஸ்லைட்ஸ் தான். ஸோ இதுல வேர்ட் ஆஃப் காடை பற்றியும் தேவனுடைய நம்மை ரட்சிக்கவும் நம்ம நியாயம் தீர்க்கவும் அவர் வல்லவருன்னு சொல்றதையும் நம்ம இந்த புத்தகத்துல பார்க்கிறோம். அடுத்தது கடைசி அதிகாரத்துல புதிய வானம் புதிய பூமி, ஒரு சில கருத்துக்கள் நாம் அவருடைய வருகையை பற்றி பார்க்கிறோம். அப்ப அதுல 3வது அதிகாரத்துல உண்மையான ப்ராஃபஸியை பற்றியும் சொல்றாரு. நேற்றுக்கு முழுவதும் நம்ம ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸை பற்றி பார்த்தோம். அடுத்தது நம்ம எப்படி விழித்திருக்கணும்னு சொல்றது, அவருடைய வருகைக்கு நம்ம விழிப்புள்ளவர்களா இருக்கணும்னு சொல்றதையும் 3வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். ஸோ கடைசியா இதுல இந்த ஸ்லைட்ல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஆன்டிசிபேஷன் ஆஃப் கிரைஸ்ட் ரிட்டர்ன், கிறிஸ்துவனுடைய வருகைக்கான எதிர்பார்ப்பு. முதல்ல உள்ளதுல தேவனை அறிகிற அறிவில் எப்படி வளரணும்னு பார்த்தோம். 2வது கள்ள போதகர்களை பற்றி பார்த்தோம். அப்போ முதல்ல பார்க்கும்போது நமக்குள்ளாக நமக்கு பார்க்க வேண்டும்னு சொல்றத பற்றி பார்த்தோம். நம்ம வசனத்தின் அடிப்படையில அவருடைய திவ்ய சுவாபத்தையும் திவ்ய வல்லமையும் தரித்தவர்களாக நம்ம வளரணும். நம்ம எதுல எல்லாம் வளரணும்னு சொல்லி பார்த்தோம். வளரும் கிறிஸ்தவனின் பண்புகள், வளரும் கிறிஸ்தவனின் அடித்தளம் பார்த்தோம். 2வது பார்த்தோம் கள்ள போதகர்கள், வளரும் கிறிஸ்தவனுக்கு தடையா இருப்பது இந்த மாதிரியான கள்ள போதகர்கள்னு சொல்றதையும் 2வது அதிகாரத்துல பார்த்தோம். நாம் விளக்க வேண்டியவைகள் எவை, இந்த போதகங்கள் அவர்களுமாய் உள்ள தொடர்பு, இதை எப்படி தெரிய முடியும்னா வசனத்துல நம்ம அதிக கவனம் செலுத்தும் போது மட்டும்தான் இந்த மாதிரியான கள்ள போதகங்களையும் கள்ள போதகர்களையும் இனம் கண்டுகொள்ள முடியும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். 3வது வரும்போது இன்னைக்கு வாட் சார்ட் ஆஃப் பீப்புள் வி ஆட் டு பி, நம்ம எப்படிப்பட்ட மக்களா இருக்கணும்னு சொல்றத பற்றி இங்க இவர் சொல்றாரு. லிவ் லைக் லாஸ்ட் டே கிறிஸ்டியன்ஸ், நம்ம கடைசி நாட்கள்ல இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களா வாழணும். நம்மை சுற்றி நடைபெறும் நிகழ்ச்சிகள், சம்பவங்கள், யுத்தங்கள், எர்த்குவேக்ஸ், பஞ்சம், பசி, பட்டினி, வியாதிகள், பலதரமான வியாதிகள், மனுஷ உயிரையே வாங்கிட்டு போற மாதிரி நம்ம பார்த்தோம். COVID-19 நமக்கு என்னென்ன செய்துட்டு போச்சுது, என்னென்ன பிரச்சனைகள் வந்தது, அதனுடைய தாக்கம் இன்னைக்கும் நம்ம அனுபவிக்கிறோம். ஸோ அதனால நம்ம விழித்திருக்கணும்னு சொல்றாரு. லுக்கிங் அஹெட், 3வது அதிகாரம் 13வது வசனத்துல we are looking forward, நம்ம எதுக்காக எதிர்நோக்கி காத்திருக்கிறோம்னா ஒரு புதிய வானத்துக்கும் புதிய பூமிக்குமா காத்திருக்கோம். ஸோ we have to look ahead, நம்ம முன்னோக்கி பார்ப்போம், முன்னோக்கி செல்லுவோம். இதை தான் நம்ம 3வது அதிகாரத்துல பார்க்கிறோம். ஒரு வளரும் கிறிஸ்தவனின் நம்பிக்கை. ஸோ இந்த 3வது அதிகாரத்தை நம்ம எப்படி பிரிவுகளா பிரிக்கலாம்னு சொல்லும்போது 1-2 வசனங்கள் நம்பிக்கையின் ஆதாரம். நம்பிக்கையின் ஆதாரம்னு சொல்லி எதை சொல்றாருன்னா, இதை எழுதும்போது
முதல் வசனத்துல எழுதின மாதிரியே இங்கேயும் எழுதுறாரு. பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராகிய கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி, திரும்பவும் யூ ரிமெம்பர், நினைவு கூறும்படி நினைப்பூட்டி எழுப்புகிறேன். ஸோ ஹீஸ் கிண்டிலிங் அஸ், நமக்குள்ள ஒரு உற்சாகத்தை ஊட்டுறாரு. ஆனா அதுல அடுத்த வசனம் பார்த்தீங்க, அடுத்த சென்டென்ஸ் பார்த்தா, இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை, ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாரு, எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு, யாருக்கு எழுதினாரு, அவரை போன்று அருமையான விசுவாசத்தை பெற்றவர்கள். 1 பேதுரு 1வது அதிகாரம் 1 வசனத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா 5 இடங்களை சொல்றாரு. கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பித்தினியா தேசங்கள், கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா, பொந்து ஆகிய தேசங்களில் இருக்கும் கிறிஸ்தவர்களுக்கு தான் எழுதுறாரு. இவருடைய நிருபம் எழுதப்பட்டது சபைக்காக, அந்த இடங்கள்ல அவர் ஏற்படுத்தின சபைகள்ல உள்ள மக்களுக்காக எழுதப்பட்டது. ஆனா அவங்களை எப்படி அட்ரஸ் பண்றாருன்னா, என்ன போல விசுவாசம் உள்ளவங்க நீங்க, அதே மாதிரி உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன்னு சொல்றாரு. அவங்க மனதுக்கு உண்மை உள்ளவர்கள், ஸோ கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ளவர்கள், விசுவாசத்துல சிறந்தவங்கன்னு சொல்ற மக்களுக்கு எழுதுறாரு. ஒரு போதனை, இதுல இட்ஸ் அன் எக்ஸார்டேஷன், ஆன்டிசிபேஷன், கிறிஸ்துவின் வருகைக்கு நம்ம காத்திருக்கிறவங்க எப்படி இருக்கணும் கடைசி நாட்கள்லன்னு சொல்றத சொல்லி இங்க எழுதுறாரு. அடுத்தது 3-4 வசனங்கள்ல எனிமீஸ் ஆஃப் ஹோப், இந்த நம்பிக்கைக்கு எதிரிகள், 2வது அதிகாரத்துல முழுதுமே அவங்கள பற்றி எழுதினாரு. இப்ப இங்க இந்த நம்பிக்கையின் எதிரிகள் யாருன்னு எழுதுறாரு. 5 முதல் 7 வசனத்துல ஃபவுண்டேஷன் ஆஃப் ஹோப், இந்த நம்பிக்கையின் அடித்தளம். அடுத்தது 8-9 வசனங்கள்ல வாட்ச்ஃபுல்னஸ், கர்த்தருடைய நாளை குறித்த ஒரு அறிவு, ஒரு சிறு விளக்கம் தராரு. அடுத்தது எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் நாலேஜ் அபவுட் லார்ட்ஸ் டே, 8-9 வசனம். 10-13ல வாட்ச்ஃபுல்னஸ், அதுக்கான விழித்திருப்பு. கடைசியா அந்த நாளுக்கான எதிர்பார்ப்பு, 14-18 வசனங்கள்ல நம்ம இதை பிரிக்கலாம். அடுத்தது வளரும் கிறிஸ்தவனின் நம்பிக்கை. இதுக்கு நம்பிக்கை நமக்கு என்னது, என்ன நமக்கு ஆதாரம் சொல்றாரு. நம்பிக்கையின் ஆதாரம் என்னன்னா, ஓல்ட் டெஸ்டமெண்ட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் நியூ டெஸ்டமெண்ட் அப்போஸ்டல்ஸ். ஸோ பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள், புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்கள், இயேசு கிறிஸ்துவினோட சேர்ந்து ஊழியத்தை செய்து பின்னால அவங்களால சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு சபைகளுக்கு தலைவர்களாக இருந்தவர்களும், பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டின வசனங்கள், அதை தான் சொல்றாரு. பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகரா இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும், நம்ம பழைய பாட்டுல தான் கட்டளை இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா இங்க என்ன சொல்றாரு, கட்டளைகள் அப்போஸ்தலரால எழுதப்பட்டிருக்கு. கட்டளைன்னு கொடுக்கலனாலும் நம்ம ஒவ்வொரு நிருபத்திலையும் படிக்கும்போது நம்ம பல கட்டளைகளையும் பார்க்க முடியுது. இதுதான் நம்முடைய நம்பிக்கைக்குரிய ஆதாரம், எழுதப்பட்ட வசனம். இதையே தான் முதல் அதிகாரத்திலையும் சொன்னாரு. தந்திரமான கட்டுக்கதைகளே இல்ல. 1வது அதிகாரம் 16வது வசனத்துல, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம், அவருடைய வல்லமையும் அறிவித்தோம், அவருடைய வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். எதுக்காகன்னா, நீங்க அவருடைய திவ்ய சுபாவத்தில் பங்குள்ளவர்களாகவும் அவருடைய வல்லமையை நாம் அனுபவிக்கவும் அவருடைய வல்லமையை பறைசாற்றுவதற்கும் இதை எழுதுறேன்னு சொல்லி எழுதுறாரு. அடுத்தது, அதனால இது நமக்கு பெரிய ஒரு ஆதாரம். அடுத்தது நம்பிக்கையின் எதிரிகள் சொல்லி அவர் யாரு சொல்றாருன்னா, முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? ஸோ பரியாசக்காரரை பற்றி சொல்றாரு. இங்கிலீஷ் பைபிள்ல பார்த்தோம்னா ஸ்காஃபர்ஸ்ன்னு சொல்ற வேர்டு கொடுத்துருக்கு.
அந்த ஸ்காஃபர்ஸ்ன்னு சொல்ற வேர்டுக்கு பொருள் என்னன்னா தேவனை பரியாசம் பண்ணுகிறவர்கள். மனுஷனை பரியாசம் பண்றவங்க இல்ல, தேவனையும் அவருடைய வல்லமையும் பரியாசம் பண்ணுகிறவர்கள்னு சொல்லி அத அவங்கள பற்றி அவங்களுடைய மீனிங் அப்படிதான் கொடுத்துருக்கு, ஸ்காஃபர்ஸ். ஸோ அவங்க மேக் ஃபன் ஆஃப் யார? தேவனை பண்றாங்க. அவங்க எப்படி வாழ்றாங்கன்னு சொல்றாரு, சுய இச்சைகளின்படி நடந்து. இவங்க தேவனை பண்றாங்கன்னு சொல்றதுல என்ன சொல்றாங்கன்னா, அவர் வரவே இல்லையே, எத்தனை வருஷமா நம்ம காத்துட்டு இருக்கோம், அவருடைய வருகை என்னாச்சு, இப்படியே வருவார் வருவார் வருவாருன்னு சொல்லிட்டே போயிட்டு இருக்குதே தவிர வருகையை காணுமேன்னு சொல்றாங்க. கடைசி காலம் கடைசி காலம்னு சொல்றாங்க. ஆனா இந்த கடைசி காலம் எங்கன்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. ஸோ டேவிட் விசிக்னு சொல்ற ஒரு தேவ மனிதன் அவர் என்ன சொல்றாருன்னா, லாஸ்ட் டேஸ் பிகான் வென் ஜீசஸ் ascended to heaven. கடைசி நாட்கள் இயேசு பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட நாள் முதலே ஆரம்பமாயிற்றுன்னு சொல்றாரு. இத நம்ம பேதுரு அப்போஸ்தலன் இந்த நிருபத்தை எழுதும் போது கிறிஸ்துவுக்கு பின் ஒரு 30-37 வருடங்களுக்குள்ள எழுதியிருக்காரு. அன்றைக்கே அவர் கடைசி நாட்கள் கடைசி காலங்களை பற்றி எழுதியிருக்காரு. அப்போ லாஸ்ட் டேஸ்ன்னு சொல்றது நம்ம இன்னைக்குதான் we are at the end of the last days, we are at the doorstep. ஸோ இது இன்னும் நடைபெறலையே, அன்னைக்கே சொல்ல ஆரம்பிச்சாங்க, இதுவரையிலும் வரலையேன்னு சொல்லி தேவனை பரியாசம் பண்றாங்க இவங்க. they follow their evil desires. நேற்றுக்கு டீட்டெயிலா பார்த்துட்டோம் என்னென்ன ஃபால்ஸ் டீச்சிங்ஸ் விசுவாசிக்கப்பட்ட. ஒரு தடவை மனம் திரும்பியாச்சுன்னா மனம் திரும்பியாச்சு, தென் அதுல இன்னும் நம்ம சேர்க்க வேண்டிய பல காரியங்கள் இருக்குது. இன்னைக்கு லிவிங் டுகெதர், ஆணும் சேர்ந்து வாழ்வது, பெண்ணும் சேர்ந்து வாழ்வது, இன்னைக்கு சபைகள்ல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இட் இஸ் பீயிங் அக்செப்டட். அது போதிக்கப்படுதான்னு சொல்றது தெரியல, ஆனா இட் இஸ் அக்செப்டட். ஸோ இந்த மாதிரி பொல்லாத நாட்கள்ல பரியாசக்காரர்களால சூழப்பட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ இவங்க தேவனுடைய 2ஆம் வருகையை ஏற்றுக்கொள்வதற்கு இவங்களுக்கு மனம் இல்லை. அடுத்தது ஃபவுண்டேஷன் ஆஃப் ஹோப், ப்ரூஃப், எனிமீஸ், ஃபவுண்டேஷன். நமக்கு ஃபவுண்டேஷன் எங்க இருக்கு? இந்த நம்பிக்கைக்கு அடித்தளம் வேர்ட் ஆஃப் காட் தான். ஸோ அந்த வசனங்களை நம்ம பார்க்கும்போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்ற முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே. நம்ம முற்பிதாக்கள் நித்திரை அடைந்து போயாச்சு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, சாலமோன் எல்லாருமே போயாச்சு, அவங்களும் போயாச்சு. ஏசு கிறிஸ்துவும் போயாச்சு, அவருடைய சீஷர்களும் போயாச்சு. ஆனாலும் எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ வேதம் அப்படி மாற்றம் இல்லாத ஒன்றையா சொல்லியிருக்கு? வேதத்துல எத்தனை மாற்றங்கள் குறிப்பிடப்பட்டிருக்குதுன்னு சொல்றத அடுத்த வசனத்துல சொல்றாரு. பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். அதாவது நம்ம ஆதியாகமம் 1 அதிகாரத்துல வசனம் வார்த்தையினால பூமி சிருஷ்டிக்கப்பட்டது 1 அதிகாரம் முழுதும் பார்க்கிறோம். அந்த பூமிக்கு என்ன ஆனது? நோவாவின் காலத்துல எல்லாமே அழிக்கப்பட்டது. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பரியாசக்காரர்களுக்கு வேதம் நல்லா தெரியும், ஆனா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப உலகத்துல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குதா இல்லையா? மாற்றம் ஏற்பட்டது. தேவனுடைய வல்லமையை புரிந்து கொள்ளாம தேவனுக்கு விரோதமா மக்கள் பாவத்துல வாழ்ந்த போது அதை தாங்க முடியாததுனால, அவர் எந்த அளவு அவர் வேதனைப்பட்டதுனால உலகத்தை அழிக்க தேவன் தன்னுடைய மனதை மாற்றினாருன்னு சொல்றத பாக்குறோம். ஒரே ஒரு ஆத்மா, ஒரே ஒரு மனிதன் நீதிமானாக காணப்பட்ட, ரைச்சியஸ் ஆக காணப்பட்டதுனால அவரும் அவருடைய குடும்பமும் காப்பாற்றப்பட்டது. இதெல்லாம் நல்லா தெரிஞ்சவங்க தான் அது. ஸோ நம்ம பார்க்கிறோம் கிரியேஷனுக்குள்ள தட் இஸ் வேர்ல்டு நம்பர் 1. அடுத்த வசனத்தை பார்ப்போம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே,
எந்த வார்த்தையினாலே படைக்கப்பட்டதோ அந்த வார்த்தையினாலே ஒரு ஜலப்பிரளயத்தினால ஒரு உலகம் அழிந்து போயிடுச்சு. இப்போ இருக்கிற உலகம் என்ன ஆக போகுது? அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அடுத்தது எதுக்காக காக்கப்படுது? இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமியும் அதில் உள்ள யாவும் வார்த்தையினாலே அக்கினியால அழிக்கப்படும் சொல்றதை இங்க எழுதுறாரு. ஸோ இது அதுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நியாய தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் தேவனுடைய வருகை, தேவனுடைய நியாய தீர்ப்புக்காக இது வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றத தெளிவா இந்த இடத்துல எழுதியிருக்காரு. ஸோ முதலாவது உலகம் அழிக்கப்பட்டது, இரண்டாவது உலகம் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்றைய நிலைக்கு நாம் இன்று சென்று கொண்டிருக்கிறோம். எப்போது எந்த வேலை அது நடக்கும்னு சொல்றது மட்டும்தான் நமக்கு தெரியாது. ஸோ வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி. ஆனா சும்மா உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தோம்னா அந்த அழிவுல நாமும் அழிந்து போவோம். ஸோ அக்கினியால் அழிக்கப்படும் சொல்றாரு. அடுத்தது மூன்றாவது ஒரு உலகத்தை சொல்றாரு. ஸோ 10ஆம் வசனத்தை பார்ப்போம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட அகன்று போகும், பூதங்கள் வெந்துருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து போம். இப்படி வேலெல்லாம் அழிந்து போகிறபடியால் நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. 13வது வசனத்துல அவருடைய வாக்கு தத்துவத்தின்படி ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்குது. வாக்கு தத்தங்களின்படியே நீதி வாசமா இருக்கவும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். So we are waiting for the world, third world, புதிய வானம் புதிய பூமி. ஸோ இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இவங்களுக்கு நல்லா தெரியும், அழிக்கப்பட்டது. ஆனா they refuse to accept it. ஸோ முதலாவது உலகம் அழிக்கப்பட்டாச்சு, இரண்டாவது உலகம் அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பிள்ளைகள் நித்திய சந்தோஷத்துல பிரவேசிக்க மூன்றாவது உலகம் ஏற்படுத்தப்படும் சொல்றத நம்ம வசனத்துல பாக்குறோம். ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி தானே இருக்குது, எதுவுமே நடைபெறலையே, அதனால இயேசு கிறிஸ்து வருவாருன்னு சொல்றதும் பொய் தான், அது நடக்க போற ஒரு வார்த்தை இல்லை. ஸோ இந்த வார்த்தையினால் படைக்கப்பட்டது, வார்த்தையினால் இனி அழிக்கப்படும். வார்த்தைன்னு சொல்றதே யாருன்னா நம்முடைய தேவன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடம் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஸோ அந்த வார்த்தை தான் நம்முடைய தேவன். அவர் இன்று நமக்குள்ள வார்த்தையாக வாசம் பண்ணுகிறார், ஆவியானவராக வாசம் பண்ணுகிறார். அடுத்தது நம்ம பார்க்கும்போது the last day, அந்த வசனத்துல the day of the Lordன்னு சொல்றாரு. day of the Lord, இந்த day of the Lord லார்ட்ஸ் டேக்கும் டிஃபரன்ஸ் இருக்குதுன்னு வேத அறிஞர்கள் சொல்றாங்க. லார்ட்ஸ் டேன்னு சொல்றது ஞாயிற்றுக்கிழமை, சாபத், அதுதான் லார்ட்ஸ் டே. then the day of the Lord is different. ஸோ இதை வெளிப்படுத்தல் 16வது அதிகாரம் 14வது வசனத்துல எப்படி குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, the great day of the Almighty, வல்லமையுள்ள தேவனின் நாள்னு குறிப்பிடப்பட்டிருக்குது. அடுத்தது ஸோ இது the day then refers to the second coming. ஒவ்வொன்றுலையும் வசனம் தரப்பட்டிருக்கு. நீங்க பின்னால நோட்ஸ் வரும்போது இந்த வசனங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிடலாம். refers to the second coming. முதல்ல குழந்தையாக நமக்காக தன்னுடைய ஜீவனை தந்து இரத்தத்தை சிந்தி நம்ம அவருடைய பிள்ளைகள் ஆக்கி கொண்டார், ரட்சிப்பை நமக்கு தந்தாரு. அடுத்தது அவருடைய நியாயாதிபதியாக வரப்போறாருன்னு சொல்றதும் நம்ம பார்க்கிறோம். ஜட்ஜ்மெண்ட் டே ஃபார் தி இட்டர்னல் ரிவார்ட்ஸ் ஃபார் ரைச்சியஸ், நீதிமான்களா வாழ்றவங்களுக்கு, அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வசனத்தின்படி அனுதினம் அவரோடு தொடர்பு கொண்டு அவரோடு வாழ்றவங்களுக்கு நித்திய ரிவார்ட், இட்டர்னல். அதாவது அதை படிக்கும்போது தேவதூதர்கள் கிரீடம் வைப்பாங்கன்னு சொல்றத ஒரு இதுல நான் வாசித்தேன். How precious it is.
அந்த நாள் நமக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி யோசித்து பார்ப்போம். ஸோ நம்முடைய வாழ்க்கை அனித்தியமான உலக பொருள்ல இல்லாம அவரை சார்ந்து வாழும்போது ஒரு நாள் ஒரு சின்ன கிரீடமாவது நமக்கு கிடைக்காதா? கண்டிப்பா தருவார், அவருடைய பிள்ளைகளா வாழும்போது. என்னுடைய பர்சனல் லைஃப்ல நான் சின்ன 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னுடைய மாமா இறந்தாங்க. மாமா இறக்கும்போது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பக்கத்துல தங்க கிராஸ் வந்து நிக்குது அக்கான்னு சொன்னாங்க எங்க அம்மாட்ட. அடுத்தது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பரலோகத்துல இருந்து மேல இருந்து, பரலோகம்னு சொல்ற வேர்ட் சொல்லல, மேல இருந்து ஒரு தங்க கிரீடம் வருதுன்னாங்க. So that those were his last words. So அதனால நம்ம கேட்கறது எதுவுமே இமேஜினரி இல்லை. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் வாலிபர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, இது இமேஜினரி. நம்ம ஸ்காஃபர்ஸ் எல்லாருமே பரியாசக்காரா. இத வந்து பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு இது தெரியும். இது உண்மை, இது நிஜம். அவங்க இறந்தது 26 வயசுல. அந்த நாள்ல அவங்க வாயில இருந்து வந்த வார்த்தைகள் இது. நாங்கெல்லாம் அன்னைக்கு சின்னதா பக்கத்துல கேட்டுட்டு நிக்கோம். அன்னைக்கு இது புரியல. ஆனா now we understand what it is. ஸோ நமக்காக கிரீடம் காத்திருக்குதா? நம்ம வாழ்க்கையை எப்படி வச்சிருக்கோம் சொல்றதும் நம்ம யோசித்து பார்ப்போம். டே ஆஃப் ரிஜாய்சிங் ஃபார் காட்ஸ் சில்ட்ரன், அப்படி ஒரு காட்சி கண்டு தேவதூதர்கள் நம்ம ரிசீவ் பண்ணி போகும்போது இட்ஸ் அ டே ஆஃப் ரிஜாய்சிங். ஆனா இட்ஸ் அ டே ஆஃப் wrath of God for those who are deemed wicked. பொல்லாத வழிகள்ல வாழ்றவங்க, பரியாசக்காரர், கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் என்னதான் அற்புதம் அடையாளங்கள் இன்னைக்கு செய்தாலும் அவர்களுக்கு கிடைக்க போறது தேவனுடைய கோபம். Then it's a day of vengeance to avenge his adversaries. So சாத்தானும் அவனுடைய தூதர்களும் அந்தி கிறிஸ்துவும் அந்த நாள்ல அவங்களுக்குரிய பனிஷ்மெண்ட்டும் உண்டு. அந்தி கிறிஸ்துக்கள், கள்ள கிறிஸ்துக்கள், ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாக்குறோம் எத்தனையோ கள்ள கிறிஸ்துக்கள். தென் ரீசெண்டா ஆப்பிரிக்கால ஜோஷுவான்னு சொல்லி ஒரு பெரிய ப்ரீச்சர், மல்டிடியூட் ஆஃப் க்ரௌட்ஸ் அவருக்கு, பிபிசி அவருடைய ஃபேக் இதை எல்லாமே ரிவீல் பண்ணியிருக்கான். ஸோ வி ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். எந்த இடத்துல உண்மை இருக்குது, எந்த இடத்துல பொய் இருக்குதுன்னு சொல்றது நமக்கு தெரியல. ஆனா பிபிசி 3 எபிசோடா அதை ரிவீல் பண்ணியிருக்கான். ஸோ கடைசி நாட்கள்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் மட்டும் நமக்கு தெரியுது. இந்த கடைசி நாட்கள் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்குது. திரும்ப எக்ஸ்பெக்ட் த அன்பிரடிக்டட். இந்த நாளை யாராலையாவது ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? கர்த்தருடைய நாள்னு சொல்லக்கூடிய வருகையின் நாள், அத முன்னறிந்து கூற முடியாது. ஆனா நம்ம தினமும் வாழ்க்கையில அதை எதிர்பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இட்ஸ் லார்ட்ஸ் டே, கிரேட் டே ஆஃப் காட் அல்மைட்டி. முதல்ல சொன்னதுதான் திரும்பவும் சொல்லியிருக்கு. ஜட்ஜ்மெண்ட் டே, அன்பிரடிக்டட். இந்த வசனங்கள்லாம் நம்ம படிக்கும் போது நம்ம கர்த்தருடைய நாளை குறித்து நமக்கு அறிவு. எதிர்பார்த்திருக்கிற நாள், ஆனா எதிர்பாராத வேளையில் வரக்கூடிய நாள். நம்ம எதிர்பார்த்திருக்கிற நாள், ஆனால் எதிர்பாராத வேளையில் வரக்கூடிய நாள். அவர் வரக்கூடிய நாளையும் நாழிகையும் மனுஷகுமாரன் கூட தெரியாது. தேவன் தவிர ஏஞ்சல்ஸுக்கு கூட தெரியாது, தூதர்களுக்கு கூட தெரியாது, குமாரனுக்கும் தெரியாது. தேவனை தவிரன்னு சொல்றது வசனம் திட்டவட்டமா சொல்லி இருக்கு. 2 பேதுரு 3:10 இருக்குது. 1 தெசலோனிக்கேயர் 5:2 பார்க்கலாம். மத்தேயு 25:13 இயேசு சுவாமியே சொல்லியிருக்காரு. ஸோ இட்ஸ் அ டே ஆஃப் ஃபியர் ஃபார் அன்பிலீவர்ஸ். அவிசுவாசிகளுக்கு இது பயத்தின் நாள். ஏசாயா 2:10 மலைகளையும் குன்றுகளையும் பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள், அது அவருடைய இதை எங்களால தாங்க முடியாதுன்னு சொல்லி சொல்றத லூக்கா 23வது அதிகாரத்துல இயேசுவாமி சொல்லியிருக்காரு. வெளிப்படுத்தல யோவான் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட போது அவர் எழுதினதுலயும் எழுதியிருக்காரு. அன்னோன் டே அண்ட் டைம். நாளிகையும் நமக்கு தெரியாது, நாளும் தெரியாது. ஆனா நம்ம அதுக்காக எதிர்பார்த்திருக்கிறோம். விசுவாசிகளாக, கிறிஸ்தவர்களாக. கிறிஸ்தவர்கள் சொல்லும்போது கிறிஸ்துவை உடையவர்கள் தான் கிறிஸ்தவர்கள்.
கிறிஸ்துவை அறிகிற அறிவில வளர்றவங்க தான் நம்ம கிறிஸ்தவர்கள், மற்றவங்க இல்ல. அந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் சொல்ற நாமம் மட்டும் தரித்தால் போதாது, நாம் கிறிஸ்துவை தரித்தவர்களாக காணப்படணும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியின் நாள். அப்படி இல்லாதவங்களுக்கு இட்ஸ் a டே ஆஃப் ஃபியர் ஃபார் அன்பிலீவர்ஸ். இப்ப நம்ம சந்தோஷமா வாழலாம். உலகத்தின் ஆசாபாசங்களை, இச்சைகளை, உலகத்தின் இன்பங்கள்ல திளைத்து மறிந்து பணத்தினாலும் அதிகாரத்தினாலும் நம்ம வாழ முடியும். இதை நம்ம இன்னைக்கு கண்ணார பார்த்துட்டு இருக்கோம். ஆனா முடிவு சடுதியா இருக்கும். நேற்றைக்கு பார்த்தோம் கள்ள போதவர்களுடைய முடிவு எப்படி எல்லாம் வரும்னு சொல்றத, சடுதியா இருக்கும்னு சொன்னாரு. இந்த மாதிரியான நாட்கள்ல இட்ஸ் a day of fear for the unbelievers. அவருடைய பிள்ளைகளுக்கு இது ஆர்ப்பரிப்பின் நாள், மகிழ்ச்சியின் நாள். நம்ம வாழ்க்கையில இயேசுவாமிய சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட நாளை நம்ம ரிஜாய்சிங், டே ஆஃப் ரிஜாய்சிங்னு பைபிள் ஸ்டடியில பார்த்தோம். இது இட்ஸ் a day of great rejoicing for God's children. மற்றவங்களுக்கு பயம், எப்படி இதை தாங்க முடியும், இதை எப்படி நம்ம சந்திக்க போறோம், அதுதான் வாழ்க்கையில நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ நான் கர்த்தருடைய நாளை குறித்த அறிவை 8-9 வசனங்கள்ல பாக்குறோம். அடுத்தது கர்த்தருடைய நாளுக்கு நம்ம விழித்திருக்கணும்னு சொல்றாரு. 10-13 வசனங்கள்ல கர்த்தருடைய நாளுக்காக நாம் விழித்திருக்க வேண்டும். அடுத்தது கர்த்தருடைய நாளுக்கான எதிர்பார்ப்பு 14-18 வசனத்துல அதை சொல்லி முடிக்கிறாரு. ஸோ அந்த நாளுக்கு நம்ம எதிர்பார்த்திருக்கும் போது நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னு சொல்றாரு. ஸோ இட்ஸ் a glorious appearance, second coming. இந்த படத்தை பார்க்கும்போது இந்த படத்துல நிக்கிறவங்க மாதிரி நம்மால நிக்க முடியுமா? அவர் வானத்துல தன்னுடைய தூதர்களுமா, ஆர்மி ஆஃப் ஏஞ்சல்ஸ் வரும்போது will I be able to withstand it? அந்த வெளிச்சத்தை நம்மால பார்க்க முடியுமா? இதே மாதிரி எதிர்நோக்கி நிற்க முடியுமான்னு சொல்றது இட்ஸ் a great question. ஸோ அதை யோசித்து பார்த்தோம்னா we have to equip ourselves. அந்த படம் speaks a lot. இதை பார்க்கும்போது நான் தான் யோசித்தேன், ஏசோப்பா இப்படி என்னால நிக்க முடியுமா? அவருடைய வருகை வர நான் உயிரோட இருந்தால், இல்ல அதுக்கு முன்னால அவருடைய சமூகத்துல சேரும்போது இந்த மாதிரியா என்னால நிக்க முடியுமா? எவ்வளவு ஜனங்கள் நிற்பாங்க உம்மால எடுத்துக்கொள்ளப்பட. உயிரோட இருக்கிறவங்களும் மரித்தோரும் எழும்புவாங்கன்னு சொல்லி இருக்கு வசனத்துல. அவரை எதிர்நோக்க ஆவி ரெடி. பேதுரு அப்போஸ்தலன் இதைதான் கேட்கிறாரு. நம்ம ஆயத்தமாவோம், ஆயத்தப்படுத்துவோம். கெட் ரெடி அண்ட் மேக் அதர்ஸ் ரெடி. இதை நம்ம ஒவ்வொரு வசனங்களையும் பார்க்கிறோம். இதுக்காக தான் நம்ம வாழ்றோம். our life has a purpose. இந்த வாழ்க்கை முடிந்து போகும், இட்ஸ் டெம்பரரி. நித்தியமான வாழ்க்கைக்கு நம்ம ஆயத்தப்படுவோம். அந்த வாழ்க்கையில சேர்றதுக்கு, அவர் வரும்போது அவரை எதிர்நோக்கி நிற்கிறதுக்கு. ஸோ வருகை நிச்சயம், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. தேவனுடைய பிரசன்னம் நிச்சயம். மரித்து அவர் சந்நிதியில நம்ம சேர்க்கப்படுவது நிச்சயம். ஆனால் நாம் ஆயத்தமா? நம்ம கேட்போம். டெய்லி நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வின்னு நினைக்கிறேன். காலையில எழும்பும் போதும் சரி, நம்ம படுக்கைக்கு போகும்போதும் சரி, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்களாம் அந்த கடைசி ஜெபம். ஏசோப்பா சிலுவையில சொன்னாரு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அந்த பிரேயரை ஜூஸ் தங்க பிள்ளைகளுக்கு சொல்லி தருவாங்களாம். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட நம்ம கையில ஒப்புவிப்போம். பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இந்த சரீரம் அழிந்து போகும், ஆனா நம்முடைய ஆவி நித்திய காலமா அழியாதது. இத நம்ம பரலோகத்துல அனுபவிப்போமா, இல்ல காரிருளையும் எரி தீயிலையும் அனுபவிப்போமா? அதுதான் நம்முடைய ஒரு கேள்வி. எதற்கு நம்ம ஆயத்தம்? நம்ம வாழ்க்கையில நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? பி equipped. ஸோ ஆயத்தப்படுவோம். தேவனின் பொறுமை. இங்க இந்த வசனத்துல நம்ம அதை பார்க்கிறோம். இந்த
பரியாசக்காரர் அவங்கள எல்லாரும் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, 9வது வசனம், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், அவருடைய வாக்குத்தத்தம் என்ன? தான் திரும்ப வருவேன், எடுத்துக்கொள்ளப்படும் போது வானத்தை ஏன் அண்ணாந்து பார்க்கிறீர்கள், அவர் போனது போல திரும்பி வருவாருன்னு சொல்றது நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல வாசிக்கிறோம். அதை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம் மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். நீடிய பொறுமை, தேவனுடைய நீடிய பொறுமை. நாமும் நீடிய பொறுமை உள்ளவர்களா இருக்கணும்னு கலாத்தியர்ல பார்க்கிறோம். அது ஆவியின் கனியில ஒன்றா தரப்பட்டிருக்கு. நம்ம தேவனின் பொறுமை அதை புரிந்து கொள்ளணும். அதை புரிந்து கொள்ளாம தான் என்ன சொல்றாங்க, தேவன் எதுக்காக இப்படிதான் வருவாருன்னு சொல்றாங்க. இந்த புலி வருதுன்னு சொன்னது மாதிரி ஒரு நாள் புலி வரும்போதுதான் தெரியும். அதே மாதிரி அவர் வருவாருன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. கடைசி காலம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கடைசி காலத்தின் அந்த கடைசி மணித்துளி அவர் வருகிற நேரம் தான் நமக்கு தெரியாது. ஆனா அவர் வருவார். அவர் எதுக்காக பொறுமையா இருக்காருன்னு சொல்றத பேதுரு எழுதுறாரு 9வது வசனத்துல. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி, அவர் வந்த நோக்கமே இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தாருன்னு சொல்லி லூக்கா 19வது அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம பாக்குறோம். அந்த இழந்து போனது, ஏதேன் தோட்டத்துல நம்ம எதை இழந்தோமோ, மனுஷ ராசி மனுஷ ஜீவன் இழந்தத திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு, தேவனுமாயுள்ள உறவை, தேவனுமாயுள்ள வாழ்க்கையை நம்ம பெற்றுக்கொள்வதற்காக அவர் வந்தார். இப்பவும் அவருடைய நோக்கம் என்னன்னா, அனைவரும் ரட்சிக்கப்படணும், அனைவரும் சுவிசேஷத்தை அறியணும். இன்னைக்கு இது பல வழிகள்லையும் நம்ம செய்ய முற்படுறோம். டிவியில இருக்குது, ரேடியோல இருக்குது, பல இன்னைக்கு டெக்னாலஜிக்கு டெவலப்மெண்ட்னால there are many sources. ஊழியங்கள், பல ஊழியங்கள், காடுகள் காடு மலைன்னு பாராம துன்பங்களை. இப்பதான் ரீசெண்டா 2 நாளைக்கு முன்னால நம்ம கிரஹாம் ஸ்டெயின்ஸுடைய அவரை எரித்து கொள்ள, அவரும் அந்த பச்சிளம் பிள்ளைகளும் எரித்து கொல்லப்பட்டதை நம்ம பார்த்தோம். இரத்த சாட்சிகள். நம்முடைய தேசத்துல ரத்தம் சிந்தினது. தோமா அப்போஸ்தலன் அவரும் ரத்தம் சிந்திதான் நம்ம நாட்டுல ரத்தம் சிந்தி மரிச்சார். நம்ம நாடு இரத்தக்கரை படிஞ்சிருக்கிற ஒரு நாடா காணப்படுது. தேவனிடத்துல கதற வேண்டியது விசுவாசிகளாகிய நம்முடைய பொறுப்பு. இந்த பாவத்தை, இந்த சாபத்தை எங்க தேசத்தை விட்டு எடுங்க ஏசப்பா. எங்களையும் உமக்கு ஒரு சமூகமாக கரையற்றவர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் வாழ எங்களுக்கு பலன் தாரும். அவருடைய மன்னிப்புக்காக, நம்முடைய மன்னிப்புக்காக மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்காக மட்டுமல்ல, குடும்பத்தாருக்காக மட்டுமல்ல, நம்முடைய தேசத்துக்காக. இன்னைக்கு நம்ம தேசத்தின் நிலை நம்ம ஒவ்வொருவருக்கும் தெரியும். அது போற பாதை எங்க போயிட்டு இருக்குதுன்னு தெரியல. கிறிஸ்தவ ஆலயங்கள்ல, கிறிஸ்தவ இல்லங்கள்ல கொண்டு போய், நார்த் இந்தியால இந்த முந்தா நாள் நடந்த நிகழ்ச்சிகள், கொண்டு போய் சிலைகளை கொடுத்து வீட்டுல நீங்க வைக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. So how long are we going to sit idle? அமைதியா நம்ம எவ்வளவு நாள் இருக்க போறோம்? நம்மால வெளியில போக முடியாம இருக்கலாம், நம்மால பெரிய பிரசங்கங்கள் பண்ண முடியாம இருக்கலாம், ஆனா தேவனுடைய பாதத்துல நம்மால ஜெபிக்க முடியும். இங்க இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லாருமே சீனியர் சிட்டிசன்ஸ். நம்மால அந்த ஒன்னையும் கண்டிப்பா செய்ய முடியும். அடுத்தது நம்ம எப்படி இதுக்கு ஆயத்தப்படணும்னு சொல்லும்போது, அவருடைய பொறுமையை தெரிந்து கொள்ளணும். ஏன் அவர் நம்ம நினைக்கும் போதும் நம்ம பேசும்போது வரல, இவ்வளவு யுத்தங்கள் நடக்குது, இவ்வளவு பிரச்சனைகள் வருது. அப்ப அது கடைசி கால சம்பவங்கள்னு ஏசப்பா சொல்லிட்டு போனாரு. ஏன்னா இதுக்கு முன்னாலே யுத்தங்கள் வந்தது. இதுக்கு முன்னால ஸ்பானிஷ் ஃப்ளூ லட்சக்கணக்கான மக்கள் மடிந்தாங்க. COVID-19 வந்தது, அதுலயும் மக்கள் மடிந்தாங்க. இன்னும் எவ்வளவு நாள் போகலாம் தெரியாது. இன்னைக்கா இருக்கலாம், இன்னைக்கு ராத்திரியா இருக்கலாம், இல்ல இன்னும் வருடங்கள் சென்று போகலாம். ஆனால் அவர் வருவாருன்னு சொல்றதுல எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தது,
தவறான போதகர்களால் ஏமாறாமல் காத்து கொள்ள வேண்டும். இந்த வசனங்களையும் அப்புறமா படிச்சு பாருங்க. தவறான போதனைகள் எல்லாத்துல இருந்தும் நம்ம காத்து கொள்ளணும். அறிந்திருக்கிற சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். தேவன் நம்ம கையில அதனால்தான் ஒரு புக்கை கொடுத்துட்டாரு. பரிசுத்த வேதாகமும் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டது. இன்னைக்கு நம்ம அதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்லை. செல்போன் வச்சு பைபிள் படிக்கிறோம். பைபிள் படிக்கிறதுல தப்பு இல்லை. ஆனா அன்னைக்கு ஒரு பிரசங்கத்துல சொன்னாரு, அதுல என்னென்ன இருக்குது. இன்னைக்கு போனா நிறைய கிடைக்குது. நல்ல காரியங்களும் கிடைக்குது, கெட்ட காரியங்களும் கிடைக்குது. ஆலயத்துல போயிருந்துட்டு இந்த செல்போனை நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம பிள்ளைகள் என்ன பண்ணும்? ஒரு வேத புத்தகத்துல கையில இல்லாம ஆலயத்துக்கு சென்ற நாட்கள் இன்று மாறிவிட்டது. இன்னைக்கு வேத புத்தகம் இல்லாம ஆலயத்துக்கு போறோம். பாட்டு புக் இல்ல. நம்ம கிறிஸ்தவ கீதத்துல கீர்த்தனையில இருக்கிற வருகையின் பாடல்களை நான் இன்னைக்கு பார்த்துட்டு இருந்தேன். எவ்வளவு அருமையான அருமையான பாடல்கள் இருக்கு. வருவார் விழித்திருங்கள் இயேசுநாதர். அதுல ஒரு ஸ்டான்ஸா, துன்புற்றோர்க்கு ஜீவ இன்ப கனிகள் ஊட்ட, தொண்டு செய் அன்பர்க்கு அண்டர் முடிகள் சூட்ட. அண்டர்னா தேவதூதர்கள், முடி கிரீடம் சூட்ட, அன்பற்றோரை நரக வன்பு தீயில் வாட்ட, அத்தனை சேர்ந்தோரை நித்திய கதியில் கூட்ட. அத்தன் சொல்றது இறைவன். அவரை சேர்ந்தவர்களுக்கு நித்திய கதியில் கூட்ட. அந்த மாதிரி நம்ம அடிக்கடி பாடுவோம், மேக மீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. இன்னைக்கு நம்ம சபைகள்ல வருகையின் பாடல் பாடப்பட்டுதா? என்கிட்ட ஒரு சகோதரி சொன்னாங்க, காலையில எழும்பி வருகையின் பாடல் 3 பாடல் பாடுவேன்னாங்க. அப்பவே ஆவிக்குள்ளால நிறைய முடிஞ்சுது. ஸோ வருகையை எதிர்பார்த்திருக்கிற நாம், பைபிள்ல இல்லைன்னா பைபிளை கையில எடுக்கலைன்னாலும் கீர்த்தனையில இருக்கிற பாடல்கள், வருவார் இயேசுநாதர் வருவார் விழித்திருங்கள் இயேசுநாதர் வருவார், அந்த ஒரு சில பாடல்கள் அதை படிச்சாலே போதும்னு நினைக்கிறேன். அவ்வளவு ஆழம் நிறைந்ததா இருக்குது. அது இல்லாம ஆனா இன்றைக்குள்ள பாடல்கள் பலதும் இருக்குது. ஸோ உன் தேவனை சந்திக்க ஆயத்தமா. ஸோ இந்த பாடல் அனுதினமும் எங்க அம்மா சொல்லுவாங்க, அவங்க சின்ன வயசா இருக்கும்போது ரோட்டிலோடி ஒருத்தர் பாடிட்டு போவாராம். இந்த ஒரே லைன் தான் பாடுவாராம், உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமா. காலையில 5 மணி 5:30 மணி. சென்னையில நான் இருந்த நாட்கள்லயும் there was a time காலையில ஒரு குரூப்பா இந்த பஜனை பாடுற மாதிரி நம்முடைய பாடல்களை பாடி செல்ற ஒரு கூட்டம் இருந்தது. இன்னைக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த மாதிரியான காலங்கள் நம்ம விழிப்புணர்வு தாரதுக்கு, நம்ம அவருக்கு நேராக நடத்துவதற்கு ஏதுவாக காணப்பட்டது. அடுத்தது, அறிந்திருக்கிற சத்தியத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். செடியில கொடி நிலைத்திருப்பது போல அந்த முந்திரி வள்ளியோடு நாமும் இசைந்திருந்தால்தான், அவருக்குள்ளாக நாம் நிலைத்திருந்தால் அவருடைய சத்தியத்திலும் நிலைத்திருக்க முடியும். அவரை அறிகிற அறிவிலும் கிருபையிலும் வளர வேண்டும். அததான் முதல் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். பரிசுத்தத்துடனும் தேவ பக்தியுடனும் வாழ வேண்டும். பரிசுத்தம் வேணும், தேவ பக்தியும் வேணும். தேவ பக்தி மட்டும் இருந்து பரிசுத்தம் இல்லைன்னா நம்ம வாழ்றது வீண். பக்தியா வாழலாம், பக்தியா நம்ம காண்பிக்கலாம், பக்தி என்று வேஷத்தை நம்ம தரித்து கொள்ளலாம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை. நியாய தீர்ப்பின் நாளில் ஐயோன்னு சொல்லி நிர்கதியற்றவர்களாய் நம்ம நிற்க வேண்டியது வரும். தேவனை ஆராதிப்பதற்கும் அவர் பணி செய்வதற்கும் அர்ப்பணிப்போம். ஸோ நம்ம அவரை வருகைக்கு நம்ம காத்திருக்கிற நாம் அவரை ஆராதிக்கணும். அதாவது போஸ்ட் கோவிடுக்கு ஒரு எஃபெக்ட் என்னன்னா, இன்னைக்கு மக்கள் தேவனை ஆராதிக்கிறதுக்கு இல்ல. போஸ்ட் கோவிட் ஈரான்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கிள் வாசித்தேன். ஆர்மி ஆஃப் வூண்டட் கிறிஸ்டியன்ஸ் இன்னைக்கு வூண்டடா இருக்காங்க. என்னன்னா, ஆலயத்துக்கு போக விருப்பம் இல்லை, டிவி முன்னால உட்கார்ந்தா போதும். அடுத்தது என்னன்னா, எங்க போதகர் சரியில்லை, அவருடைய வாழ்க்கை சரியில்லை, இவர் பேசுறத நான் ஏன் கேட்க போகணும். தட் இஸ் த போஸ்ட் கோவிட் இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு ரசல்னு சொல்ற ஒரு தேவ மனிதன் எழுதியிருக்காரு. நான் எதுக்கு ஆலயத்துக்கு போகணும், வீட்டுல இருந்தாலே போதுமே.
தேவனை ஆராதிப்பதுன்னு சொல்றது, தட்ஸ் a relationship between you and God. எனக்கும் தேவனுமாய் உள்ள ஒரு தொடர்பு. ஆலயத்துக்கு போகணும், நமக்கு ஆராதனையில ஐக்கியம் இருக்கணும். நான் மாறி மாறி வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் சத்துரு ஜெயம் எடுத்துட்டே இருப்பான். நம்ம ஆலயங்கள்ல தவறுகள் இருக்கலாம், நம்ம நடத்துறவங்கள்ல தவறுகள் இருக்கலாம். இன்னைக்கு நம்ம பேப்பர்லயும் எல்லா இடமும் பார்க்கிறோம், மாடரேட்டர்ல இருந்து கீழே வரைக்கும் பிரச்சனைகள். ஸோ இந்த பிரச்சனைகளுக்காக நாம் எப்படி ஜெபிக்கிறோமா? நம்ம தேசத்துல நல்ல தலைவர்கள் வரணும்னு ஜெபிக்கிறோம், நம்ம ஆலயத்துக்கு நல்ல தலைவர்கள் வரணும்னு ஜெபிக்கிறோமா? லஞ்சம் இல்லாத நாடு வேணும்னு ஜெபிக்கிறோம், லஞ்சம் இல்லாம ஆலயம் இருக்கணும்னு ஜெபிக்கிறோமா? நம்முடைய பொறுப்பு என்ன? அடுத்த எலெக்ஷன்ஸ், மாடரேட்டர் எலெக்ஷன் வரப்போகுது. இந்த மாடரேட்டர்னாலேயும் துன்பங்கள் அதிகமாக அனுபவிச்ச ஒரு சபை எங்க சபை. நாங்க இன்னைக்கும் அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நமக்கு வரக்கூடியவர்கள், சபையை நடத்துறவங்க எப்படி இருக்கணும்னு சொல்றது நம்ம வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனங்களை வச்சு நம்ம ஜெபிக்கிறோமா? இது நம்முடைய கடமை. அழிந்து போகும் ஆத்மாக்களுக்காக மட்டுமல்ல, நம்ம ஆடுகளை மேய்க்கிறவர்களும் நல்ல மேய்ப்பர்களா வரணும்னு சொல்றதுக்காக ஜெபிப்பதும் நம்மேல் விழுந்த கடமை. சிஎன்ஐ, சிஎஸ்ஐ இன்னைக்கு பல பல பிரச்சனைகள். சிஎன்ஐ மாடரேட்டர் ஜெயில இருக்காரு, எங்க மாடரேட்டர் சந்தோஷமா வீட்டுல பங்களால இருக்காரு, பிஷப் பங்களால ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும். ஸோ நம்ம நிலைமை என்ன? நம்ம யாருக்காக ஜெபிக்கிறோம்? தேசத்துக்காக ஜெபிப்பது மட்டும் இல்ல, பெரிய பெரிய மீட்டிங்ஸ்ல எல்லாம் அதுக்கு மட்டும்தான் ஜெபிக்கிறோம். எலெக்ஷன் மாறதுக்கு ஜெபிக்கிறோம், சினாடு எலெக்ஷனுக்கு ஜெபிக்கிறோமா? நம்முடைய தலைவர்களுக்காக ஜெபிப்போம். இது நம்மேல் விழுந்த கடமை. ஆராதிப்பதற்கும் அவர் பணி செய்வதற்கும் மக்களை அவருக்குள்ளாக நடத்துவதற்கும் நாம் உட்பட வேண்டும். அடுத்தது, புதிய வானமும் புதிய பூமியும் வர காத்திருப்போம். அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுவோம். கடைசி வசனங்கள்ல அவர் என்ன சொல்லி முடிக்கிறாருன்னா, நம்ம வருகைக்காக காத்திருக்கிற நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னு சொல்றாரு. வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமா இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாக வேண்டும் என்று காத்திருக்கிறோம். மேலும் நம்முடைய கர்த்தரின் ஆனா காத்திருக்கிறவங்க எப்படி இருக்கணும்? காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கள். டிலிஜென்ஸ், வாட்ச்ஃபுல்னஸ். அடுத்தது, அப்பமும் கடைசியில என்ன சொல்றாரு? எல்லா நிருபங்களிலும் 16வது வசனம் இவைகளை குறித்து பவுல் அப்போஸ்தலனும் இதை குறித்து பேசி இருக்கிறாருன்னு சொல்றாரு. ஆனா நான் படிக்கும்போது இந்த நிருபங்கள்ல நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டோம். இன்னும் ஒரே ஒரு நிருபம் தான் இருக்குது, பிலேமோன். அது நாளைக்கு பார்த்துருவோம். அப்ப பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியர் இருக்குது இன்னும். ஸோ இந்த நிருபங்கள்ல படிக்கும்போது பவுல் அப்போஸ்தலன் நிருபங்களை படிச்சா திருப்பி திருப்பி நமக்கு அதை படிச்சாலும் புரிந்து கொள்றதுக்கு கொஞ்சம் கடினமா தான் இருக்குது. ஏன்னா அவர் பெரிய ஸ்காலர். ஆனா இங்க இவர் எப்படி எழுதியிருக்காரு பாருங்க. இவரும் அதுதான் சொல்றாரு. எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசுகிறான். முதல்ல சொல்லி இருக்காரு, பிரியமான சகோதரனாகிய பவுல்னு. அவன் கொள்கைகள் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதா இருக்கிறதுன்னு சொல்றாரு. ஸோ இட்ஸ் a hard nut to crack. பவுல் அப்போஸ்தலன் எழுதி இருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளை புரட்டுகிறார்கள். வேத வசனங்களை புரட்டுகிற அவங்கள பற்றியும் சொல்றாரு. ஆதலால் பிரியமானவர்களே, மை பிலவட், மை லவ்விங் பீப்புள், இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் இது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். அக்கிரமக்காரருடைய வஞ்சத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருந்து. பல எச்சரிக்கைகளையும் இந்த 3 அதிகாரத்துக்குள்ளால நிறுத்தி இருக்காரு. என்ன ஆகக்கூடாது? அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து. we should be steadfast, we should be steadfast Christians. அவருக்குள்ளாக நம்ம உறுதியா நிலை நிற்கணும். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். 1வது அதிகாரத்திலேயும் இதுதான் சொன்னாரு, கடைசி அதிகாரத்திலையும் இது இவருடைய லாஸ்ட் வேர்ட்ஸ்.
இதுக்கப்புறமா பேதுரு அப்போஸ்தலன் எதையும் எழுதினாருன்னு சொல்லல. 67 ஏடியில இதை எழுதினாரு. 68வது ஏடியில அவர் கொலை செய்யப்பட்டார். நீரோ மன்னனால தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு கொலை செய்யப்பட்டார். ஸோ அவருடைய கடைசி வார்த்தைகள், இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள், அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஸோ அந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாரு. தேவ பக்தி உள்ளவர்களா இருங்கள், காத்திருங்கள், ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள், கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாக உங்களை காத்து கொள்ளுங்கள்னு சொல்லிட்டாரு. அடுத்தது ஸ்பிரிச்சுவல் growthனா என்ன, ஒரு சில காரியங்களை குயிக்கா பார்த்து முடிச்சிடலாம். ஃபெல்லோஷிப் வித் காட், ஃபாலோயிங் காட் அண்ட் ஹிஸ் வேர்ட். ஸோ தேவனுமா உள்ள ஒரு ஐக்கியம், அவருடைய வசனத்தை பின்பற்றுறது. இட் should reflect in our lives. நம்ம வாழ்க்கையில அது வெளிப்படணும். முதல் அதிகாரம் படிக்கும் போதே நம்ம பார்த்தோம், we should be small Jesus, சின்ன ஜீசஸா வளரணும். அந்த நிலைக்கு நம்ம மாறணும். அவரை மாதிரி ஆக முடியாது, அவரை மாதிரி அவருடைய குணநலன்களை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ரிஃப்ளெக்டட் த்ரூ அவர் லைஃப். ஸோ இதுக்கு வேத வசனம் நமக்கு ஆதாரம். The word directs us. அது நித்தியமானது, நிலையானது, உறுதியானது. அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது, we have to honor God. என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் என் பிதாவாக கனம் பண்ணுவேன்னு சொல்றாரு. அவரை ஆனர் பண்ணணும், அவருடைய வசனத்தை ஆனர் பண்ணணும், அவருடைய பிள்ளைகளை ஆனர் பண்ணணும். ஆனா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்றத புரிஞ்சுட்டு அவங்கள ஆனர் பண்ணணும். தென் பெற்றோரை கனப்படுத்தணும். அடுத்தது ஆனர் யுவர் செல்ஸ், நம்மையே கனப்படுத்தணும். ஏன்னா we are the living temples, தேவனுடைய ஆலயமா நம்ம இருக்கிறோம். அதனால we have to honor ourselves. நம்ம சரீரத்தை பாதுகாக்கணும், நம்ம ஆத்மாவை பாதுகாக்கணும், அவர் நமக்குள்ளாக இருக்கணும். ஸோ ஒரு ஆட்டோவில் எழுதியிருந்தோம், ஜீசஸ் இஸ் மை லைஃப் லைன். நம்ம ஹார்ட் தான் நமக்கு டிக் டிக்குன்னு அடிச்சிட்டு இருக்கிறதுனால இப்ப நான் பேசுறேன், அது அடிக்கலன்னா முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி அந்த இதயம் நமக்கு எவ்வளவு இன்றியமையாது. நம்ம உயிரை காக்குறதுக்கு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை காக்குறதுக்கு அவர் நமக்குள்ளாக இருக்கணும். ஜீசஸ் இஸ் மை லைஃப் லைன். அவர் என்னுடைய லைஃப் லைனா இருக்கிறாரா? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் முன்னேறி செல்ல அவரை நான் லைஃப் லைனா வச்சிருக்கேனா? ஃபோக்கஸ் கீஸ், அதுக்குரிய திறவுகோள்கள். ஃபோக்கஸ் ஆன் அவர் ரிலேஷன்ஷிப். சேம் ஐடியாஸ் தான் ரிப்பீட் ஆகுது. Pray for our growth. Word of God, அது spirit given. Then memorize and meditate on God's word. தேவ வசனத்தை மெமரைஸ் பண்ணுவோம், அதை தியானிப்போம். அமைதியா உட்கார்ந்து ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ஜெபத்தோட வாசிக்கும் போது அரிய காரியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி தருவார். Seek wisdom, obey to God's word, love and serve others, give generously, be thankful, then trust in God for everything, watchfulness for his return. இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மேம்பாடடைய செய்யும். Then 3 C's of spirituality: deepen my communion with God, broaden my compassion with man, strengthen my connection with God. That should be our vision and mission. Deepen my communion with God. தேவனுமா உள்ள நம்ம தொடர்பை ஆழமா அது போகணும், மேலோட்டமா இல்லாம ஆழமா போகணும். broaden my compassion with man, நம்ம fellow beings-ஓட நம்முடைய உறவு எப்படி இருக்குது. அடுத்தது strengthen my connection with God. This should be our vision and mission. நம்ம வாழ்க்கையில கம்பேஷன் வித் மேன் சொல்லும்போது அவனுடைய ஆத்மாவை குறித்த பாரமும் இருக்கணும், அவனுடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையை குறித்த பாரமும் இருக்கணும். இது நமக்குள்ள இருக்கிறது கண்டிப்பா தேவை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில. தென் ஃபைனல் வேர்ட்ஸ் ஆஃப் அ கிறிஸ்டியன். மைக்கேல் ஹைசர்ன்னு சொல்ற ஒரு தேவ மனிதன், ஓல்ட் டெஸ்டமெண்ட் டீச்சர், அவர் அமெரிக்கால. ஹி இஸ் நோ மோர் நவ். அவர் அவருடைய கடைசி வார்த்தைகள், 4th stage கேன்சர்ல அவ்வளவு கஷ்டப்படும் போது அவர் சொன்னது, I'll die happily. When I pass, I'll go into God's family and his counsel in glory. This world is not our home. God is good all the time.
அந்த டைம்லயும் அவர் வார்த்தைகள் இது. ஸ்கிரிப்சர் கேன் மேக் ஆல் சேஞ்சஸ். ஸோ அதுதான் பேதுரு அப்போஸ்தலன்னு சொல்லியிருக்காரு. ஓல்ட் டெஸ்டமெண்ட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் நியூ டெஸ்டமெண்ட் அப்போஸ்தலஸ். ஸ்கிரிப்சர் கேன் மேக் ஆல் சேஞ்சஸ். ஸ்டே ஃபோக்கஸ்ட், வெயிட் ஃபார் இட்டர்னிட்டி. யூ கோயிங் டு ஹிம் ஆர் ஹீ கம்மிங் டு டேக் யூ. நீங்க அவர்கிட்ட, மரணத்தினால நம்ம அவர்கிட்ட போனாலும் சரி, அவர் நம்ம எடுத்துக்கொண்டாலும் சரி, அவருடைய வருகையில. அதே மாதிரி மூடி பிரசங்கியார் என்ன சொல்றாருன்னா, திஸ் இஸ் மை காரோனேஷன் டே. அவர் கிரீடம் சூடப்பட போற நாள். ஸ்பர்ஜன் சொல்றாரு, ஹவ் ஈஸி இட் இஸ் டு டை. ஸோ எவ்வளோ அதை என்ஜாய் பண்றாங்க. அந்த மாதிரியான நிலை நமக்கு வருமா? இப்போ அகஸ்டஸ் டாப் லேடின்னு சொல்றவங்க, ராக் ஆஃப் ஏஜஸ் பாடலை எழுதினவங்க, பிளவுண்ட மலையே புகலிடம் தாருமே, ஐ என்ஜாய் ஹெவன் இன் மை சோல், prayers are converted into praises. ஸோ இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். வாட் வில் பி அவர் ஃபீலிங்? நம்முடைய டெத் பெட்ல, நம்முடைய கடைசி மணித்துளிகள். பேதுரு அப்போஸ்தலன் எழுதும்போது எழுதிட்டு போறாரு, கிறிஸ்துவை அறிகிற அறிவில வளருங்கள்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நம்ம என்ன சொல்ல போறோம்? நம்ம சுற்றி நிக்கிறவங்களுக்கு நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்ம வாழ்க்கை பேசுதா? நம்முடைய மரணப்படுக்க நம்ம வாழ்க்கை பேசுமா? நம்முடைய வாயில இருந்து என்ன வார்த்தைகள் வரும்? நம்ம எதை சுதந்திரிக்க போறோம்? யோசித்து பார்ப்போம். இததான் நம்மகிட்ட பேதுரு அப்போஸ்தலன் சொல்லி தராரு. நம்ம ஆயத்தமாவோம், ஆயத்தப்படுத்துவோம், மற்றவங்களை இதுக்காக ஆயத்தப்படுத்துவோம். உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமா? தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன். அழகா சாரா நவரோஜி பாடுவாங்க, தேவ சாயலாக மாறி நான் தேவனோடு இருப்பேன். Earth has no sorrow that heaven cannot heal. பூமியில இருக்கிற எல்லா துன்பங்களுக்கும் முடிவும் அதனுடைய ஹீலிங்கும் நம்ம அவர்கிட்ட அனுபவிப்போம். ஸோ இதை தாமஸ் மூர்ன்னு சொல்ற பக்தன் சொல்றாரு. ஸோ ஒரு நாள் வருவார் ராஜாதி ராஜா, அவரை சந்திக்க நாம் ஆயத்தமா? நம்முடைய கடைசி வார்த்தைகள் என்னவா இருக்கும்? யோசித்து பார்ப்போம். யாராவது ஒருத்தர் நம்ம அனைவருக்காகவும் கமிட் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் இயேசுப்பாவை அறிந்தவங்க, ஆனா வருகையில நாங்க விடுபட்டு போகக்கூடாது ராஜா. மற்றவர்களுக்கு போதிக்கிற நானே ஆகாதவளாய் போகக்கூடாதுன்னு சொல்றதுதான் என்னுடைய ஜெபம். ஸோ அவரை சந்திக்க நம்ம ஆயத்தமா? யாராவது ஒருத்தர் கமிட் பண்ணி குயிக்கா ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். எல்லாருக்காகவும் சேர்த்துமா? யாராவது ஒருத்தர். டைம் இல்லம்மா? கம்யூட். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை விலைக்கு நமக்கு கொடாகொடி சோசர ஆண்டவரே. அப்பா, எத்தனை பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தை நீர் எங்களுக்கு அருமையா இந்த நேரத்தை ஒதுக்கி தந்த கிருபைக்கா சோசர சாமி. அப்பா, நாங்கள் இப்பொழுது அந்த பாடாத பகுதியை நாங்கள் கேட்டுக்கொண்டோம் சாமி. தெரியாத பகுதியில நாங்கள் அறிந்து கொண்டோம் சாமி. இதில் சேர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே, இந்த உலகத்தில் நீர் உம்முடைய வருகையின் போது ஆண்டவரே நாங்கள் ஆயத்தமாக இருக்கணும் சாமி. உத்தமமும் உண்மையுமாய் நாங்கள் இருக்க நீர் எங்களுக்கு வழி நடத்தும் சாமி. இந்நாளில் நாங்கள் கேட்ட இந்த சத்தியத்தின்படி நாங்கள் நடக்க நீர் எங்களுக்கு உதவி சாமி. இந்த ஆண்டவரே, இந்த கூட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் என்னை ஆண்டவரே, எத்தனையோ பேர் இந்த இடத்துல எத்தனையோ ஜெபங்கள் கேட்கலாம் சாமி. நீர் கேட்கிற தேவன் சாமி, நீர் கொடுக்கக்கூடிய தேவன் சாமி. அதுக்காக கொடாகொடி சோசர சாமி. இந்நாளுக்காக நன்றி சாமி. நீர் இந்த ஜெபத்தை ஏறெடுத்துக் கொண்டீர், அதுக்காக நன்றி. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே.